மனிதனால் எதையும் சாதிக்க முடியும். மனிதனால் எதையும் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை. ஆம், உண்மைதான். மனிதன் எல்லாவற்றையுமே செய்கிறான். கடலுக்கு அடியிலே பாலம் அமைக்கிறான். பூமிக்கு கீழே சுரங்கத்தை அமைக்கிறான். வானத்திலே விமானத்தை பறக்க வைக்கிறான். கடலிலே கப்பலை மூழ்காமல் நகர்த்தி செல்கிறான். இதெல்லாம் மனிதனுடைய சாதனை தான். இதையெல்லாம் கடவுள் செய்தார் என்று ஒருவன் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா? நீங்கள் அதெல்லாம் கடவுள் செய்தார் என்று நம்புவீர்களா? நான் நம்ப மாட்டேன். ஏனென்றால் மனிதனால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடியும். இங்கே நிலவுக்கு போக முடியுமா என்று நினைத்தான். போய் காட்டினான். நிலவிலே தண்ணீர் இருக்கிறதா என்று ஆராய்ந்த போது அங்கே பனியாக இருக்கிறது, பனிக்கட்டிகளாக இருக்கிறது என்று ஆராய்ந்து சொன்னான். மற்ற விண்கலங்களுக்கு இடங்களுக்கு அவன் சென்று வந்தான். பாதை அமைத்தான். சூரியனுக்கு போக முடியுமா என்று ஆராய்ச்சி செய்கிறான். செவ்வாய் கிரகம், சனி கிரகம், வெள்ளி கிரகம் என்று எல்லா 7 கிரகங்களுக்கும் போவதற்கு வானூர்தியை அமைத்தான். சென்று வருகிறது, தகவல் வருகிறது. அங்கெல்லாம் எதுவும் இல்லை, மனிதன் வாழவில்லை. மனிதன் வாழக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த பூமி தான். இதைத்தான் ஒரு தமிழன் செய்து காட்டினான். தமிழன் மட்டுமல்ல, மனிதன், ஆதி மனிதனும் இப்பொழுது வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே அவர்களுடைய முயற்சியினால் செய்தது தான் அத்தனையுமே. அவன் கடவுள் இருக்கிறார், கடவுள் செய்வார் என்று நினைத்தால் இதை அவன் எதையுமே சாதித்திருக்க முடியாது. இன்று ரயில் போக்குவரத்து, பேருந்து போக்குவரத்து, இதோ பார்க்கக்கூடிய ஆட்டோ போக்குவரத்து, சைக்கிள் போக்குவரத்து, இருசக்கர வண்டி போக்குவரத்து, விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து எதையுமே செய்திருக்க முடியாது. வெறும் வாய்ஜாலம்தான். கடவுள் அதை செய்வார், இதை செய்வார், அதை செய்தார், இதை செய்தார் என்று அங்கலாய்ப்பார்கள். அதெல்லாம் முற்றிலும் பொய். மனிதன்தான் எதையும் சாதிக்க முடியும். மனிதன் சாதிக்கவில்லை என்றால் எவராலையும் சாதிக்க முடியாது. இந்த தரிசாக கிடந்த பூமியை இன்று பல கட்டிடங்களையும், ஆற்றுக்கு இடையே பாலத்தையும், கடலிலே பயணம் செய்யக்கூடிய கப்பலையும் படகையும் என்னென்னவோ அவன் செய்தான். சாதனைகள் தான். இதையெல்லாம் மாற்ற முடியுமா? உங்களால் மாற்ற முடியுமா? நீங்கள் அதில் பயணம் செய்யாமல் வீட்டிலேயே இருந்து பூஜை செய்ய முடியுமா? பொய்யான நீங்கள் எல்லாம் பொய் பேசுபவர்கள். கடவுள் இருக்கிறார், அதை செய்வார், இதை செய்வார், அதை பூஜை செய்தால் அது கிடைக்கும், இது கிடைக்கும் என்றெல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றுவார்கள். அதையெல்லாம் நம்புவதற்கு இன்று யாரும் இல்லை. எல்லோரும் படித்தவர்கள். படித்ததனால்தான் என்னால் பேச முடிகிறது. நீங்கள் சொல்கின்ற பொய்களை எல்லாம் என்னால் மறுத்து பேச முடிகிறது. காரணம் அதுவே தான். எனவே பொய்யை பரப்பாதீர்கள். பொய்யினால் எதுவுமே இல்லை. பொய் சொல்லி எதையும் சாதிக்க முடியாது. உண்மையை பேசுங்கள், உண்மையை பகிருங்கள் என்று சொல்லி மூலக்கடையிலிருந்து, மாதவரம் நெடுஞ்சாலையிலிருந்து, சிம்சன் கம்பெனி வாசலில் இருந்து நான் பேசுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.